إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இந்த உரை நிகழ்த்துகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் இந்த உபதேசம் பயன் தர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் தக்குவாவோடு இருந்து இந்த உரையை உள்வாங்க வேண்டும். தக்குவா என்பது அல்லாஹ் ரசூல் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கிய விலக்கல்களை விட்டும் விலகி வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பதமாகும். அந்த அடிப்படையில் நாளை மறுமையில் நரகத்தை பயந்து சுவர்க்கத்தை ஆதரவு கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழும் வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தர வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்புகளோடு இருந்து இந்த வாழ்வை அமைத்துக் கொள்வது தக்குவாவாகும். அந்த தக்குவாவுக்கு உரமூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் எமக்கு அமைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இருந்து நாம் இந்த உரைகளை உள்வாங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம்முடைய ஈருலக வாழ்விலும் வெற்றியை தர வேண்டும் என்கின்ற அந்த நினைவூட்டலோடும் பிரார்த்தனைகளோடும் இன்றைய குதுபாவில் சில விடயங்களை நான் உங்களுக்கு எனக்குமாக நினைவூட்டி அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அழகிய மார்க்கம். அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. மனிதனுடைய வாழ்வில் சகல விவகாரங்களுக்கும் விளக்கம் செல்லக்கூடியது, வாழ்வதற்கான வழியை காட்டக்கூடியது. அப்படியான அழகிய மார்க்கத்தின் அந்த மார்க்கத்தின் ஒரு அங்கத்தவனாக ஒரு உறுப்பினராக இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற ஒரு அடியானாக இருக்க வாய்ப்பு வழங்கியவள் அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை இந்த உம்மத்தை பார்த்து சொல்கின்றான், وكذلك
ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, நாம் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றைய ஹுத்பாவில் நாம் ஒரு நடுநிலை சமுதாயம் என்கின்ற இந்த விடயத்தை பற்றி பார்ப்பது பொருத்தம் என்று இந்த காலத்துக்கு நான் நினைக்கின்றேன். ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 143வது வசனத்திலே சொல்கின்றான். எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகின்ற அல்லாஹ் எம்மை ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். நாம் ஒரு நடுநிலையாளர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றான். நடுநிலை சமுதாயம் என்றால் யார்? நாம் அப்படி ஒரு நடுநிலை சமுதாயமாக வாழ்கிறோமா? நான் உரையாற்றுகின்ற நான் ஒரு நடுநிலையாளனாக வாழ்கின்றேனா? இந்த உரையை செவிமடுக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நடுநிலையாளர்களாக வாழ்கின்றீர்களா என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்குரிய விளக்கங்களின் மூலம் நாம் எங்களை முட்டிப்பாக்க கடமைப்பட்டுள்ளோம். நடுநிலை சமுதாயம், அல் குர்ஆன் ஆடுகின்ற நடுநிலை என்பது சிலர் அதை பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் தக்வா கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹக்க துகாத்தி, எப்படி தக்வா கொள்ள வேண்டுமோ அப்படி தக்வா கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். தக்வா என்றால் என்ன என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித் தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் நீங்கள் தக்வா கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு வசனத்தை, ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சொல்லி அதன் அடிப்படையில் நடவுங்கள் என்று சொன்னால் அந்த வசனத்துக்கு அல்லாஹ் ஏனைய வசனங்களின் மூலமாகவும் அவனுடைய தூதருடைய ஏனைய வழிமுறைகள் மூலமாகவும் என்ன விளக்கத்தை சொல்லி இருக்கிறானோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில் வாழ்பவர்கள் தான் மூமின்கள், முத்தகீன்கள். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பையும் நாம் நடுநிலையோடு நின்று அல் குர்ஆன் சுன்னாவின் கண்ணோட்டத்தில் சரியாக பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். தக்வா என்றால் தக்வாவை பற்றி அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போன்றுதான் நடுநிலை என்பதும். நடுநிலை என்பது ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்கின்ற, எப்படி செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அதை அப்படி செய்கின்ற அந்த தன்மைக்குத்தான் நடுநிலை என்று சொல்வதாகும். ஒன்றுடைய அளவு கூடாமலும் குறையாமலும் உரிய அளவிலே அதனை பார்த்து சரியாக செய்வது. ஒரு உணவு சமைக்கின்ற ஒருவர் உணவுக்கு உப்பு அவசியம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போல அதே உப்பை அளவுக்கு பிஞ்சினால் அந்த சோத்தும் குப்பைக்கு போகும். எப்படி உப்பில்லா பண்டம் நம் நாவுக்கு ருசியை தராதோ அதே போன்று அந்த உப்பு அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சாக அல்லது நாம் உண்ண முடியாத ஒன்றாக மாறிவிடும். எனவே நடுநிலை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கின்ற போது அல் வஸது அல் அத்ல் என்று சொன்னார்கள். நீதியாக நடந்து கொள்வது. நீதியாக நடந்துவது என்றால் இரண்டு பாத்தில்களுக்கு இடையில் நடுநிலையாக நடந்து கொள்வது. அதென்ன இரண்டு பாத்தில்கள் என்றால் இஸ்லாம் காட்டிய வாழ்வியல் விடயங்களில் பொறுப்போக்கு காட்டாமலும் இஸ்லாம் காட்டிய வாழ்வியல் வழிமுறையில் எல்லை மீறி கடும்போக்கு காட்டாமலும் இஸ்லாம் எதை எப்படி என்ன அளவில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை அந்த அளவில் செய்வதுதான் நடுநிலையாகும். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நடுநிலை என்பது நழுவல் நிலை கிடையாது. அவன் ஒன்று சொல்றான், இவர் ஒன்று சொல்றார். நமக்கு அங்கால போனா அவரை போல நடக்கிறது, இங்கால வந்தா இவரை போல நடக்கிறது என்கின்ற ரெண்டுக்கும் இடையிலாக அந்த நயவஞ்சக நிலை அல்ல நடுநிலை என்பது. சரியை சரியாக செய்வதே நடுநிலையாகும். எதையும் எல்லை மீறி போக விடாமல், அதாவது சொல்லுவார்கள்
ஒன்றிலே நபி அவர்கள் காட்டி தந்த எல்லையை தாண்டி போகாமலும் அதை தாண்டி கீழே வராமலும் பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு நிலைதான் நடுநிலையாகும். இந்த நடுநிலை சமுதாயம் என்றால் என்னவென்றால், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا, நாம் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் என்கின்ற இந்த வசனத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கின்ற போது, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழியாகும். லா தஸாலு தாயிபத்து மின் உம்மதி வாஹிரீன அலல் ஹக், நம்முடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்திலே நிலையாக இருந்து வரும். இப்பிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய நாளில் இருந்து நபி அவர்கள் காட்டிய அந்த அடிச்சுவடியில் நபி அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள் என்ற அந்த தொடரில் நபி அவர்கள் காட்டிய அந்த அடிச்சுவடை சரியாக பின்பற்றுகின்ற ஒரு கூட்டம் அந்த பாதையிலே தொடராக இருந்து வரும். அந்த பாதையிலே பயணிக்கின்றவர்கள் தான் நடுநிலை சமுதாயம், சரியான வழியில் நடக்கின்ற சமுதாயம் என்று இந்த ஹதீஸ் தான் அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்றால், நடுநிலை என்பது சத்தியத்தை பின்பற்றுவதாகும். நடுநிலை என்பது சரியை பின்பற்றுவதாகும். நடுநிலை என்பது நீதியாக நிற்பதாகும். நடுநிலை என்பது இரண்டுக்கு இடையில் என்ற இரண்டு கட்டான் நிலையில் நிற்பது கிடையாது. அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் என்கின்ற நிலையில் நிற்பது கிடையாது. மார்க்கம் ஒரு விடயத்தில் திட்ட தெளிவாக கூறிய விடயங்களை, தெளிவாக விளையாட்டிய விடயங்களை அது சொன்ன அடிப்படையில் விளங்கி அதை உள்வாங்கிக் கொள்வதுதான், அந்த அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் நடுநிலையாகும். அப்படியான ஒரு நடுநிலை சமுதாயமாக இருக்குமாறு இஸ்லாமிய சொல்லியிருக்கிறது. மார்க்கத்தின் விடயத்தில் நடுவல் போக்கு கொண்டவர்களாக, மார்க்கத்தின் விடயத்தில் பொதுபோக்கு கொண்டவர்களாக, மார்க்கத்தின் விடயத்தில் மறந்து வாழ்கின்றவர்களாக இருந்து விடக்கூடாது. மார்க்கம் சொன்ன விடயங்களில் அது சொன்ன எல்லையை தாண்டி கடும் போக்கோடும் அதாவது தீவிர போக்கோடும் நடந்து கொள்ளவும் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இதை நேரடியாக சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கின்றன, நிறைய பொன்மொழிகள் இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சத்திது, நீங்கள் நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள். வஹாலிபு, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். வரம்பு முறாதீர்கள். வஹது வரூஹு வஷையும் மினத் துஜ்னா, காலையிலும் மாலையிலும் இரவின் சில நேரங்களிலும் நீங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள். வல் கஸ்த அல் கஸ்த தப்லுகு, நீங்கள் எதிலும் நடுநிலை தவறாதீர்கள், நடுநிலையை கடைபிடியுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுடைய இலட்சியத்தை அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தியாகும். நிதானமாக, பக்குவமாக, சரியான பாதையில் இலக்கை நோக்கிய அந்த இலட்சியத்தோடு பயணிக்கின்ற அந்த பயணம்தான் நடுநிலையான பயணமாகும். இந்த உலகம் எம்மை ஒரு பக்கம் முழுமையாக இழுத்துவிடக் கூடாது. மறுமை என்ற அந்த எதிர்பார்ப்பில் உலகத்தை மறந்து ஒரு துறவியாகவும் வாழ்ந்துவிடக் கூடாது. பல பக்கத்தில் இந்த நடுநிலையை பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவின் ஆதாரங்களோடு இந்த விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க விடயத்தில் இஸ்லாம் நடுநிலையோடு எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. சிலர் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக அவர்களை படைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்து இந்த உலகம்தான் இலக்கு என்று வாழ்கின்றவர் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொல்கிறான். அல்லாஹ் மனு ஜின் வர்க்கத்தை படைத்தது இறைவனை வணங்குவதற்காக, அவனின் அடியார்களாக, அவன் காட்டுகின்ற
வழிமுறையில் அவன் தூதர் வாழ்ந்து காட்ட வாழ்வியல் வழிமுறைகளில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலையான ஒரு வாழ்வில் நல்ல இடத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி களமாக, ஒரு பரீட்சை களமாக இந்த உலகத்தை ஆக்கி இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிலையை மறந்து தான் தோண்டித்தனமாக தன்னிஷ்ட பிரகாரம் வாழ்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படையிலிருந்து விலகி போனவர்களாகும். இப்படி ஒரு கூட்டம் வாழ்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், வணக்க விடயங்களில் அல்லாஹ் படைத்த நோக்கத்தை ஓரளவு விளங்கி இருந்தாலும் அந்த உலகத்தில் வாழ்கின்ற போதோ அல்லாஹ்வை வணங்கினாலும் இந்த உலகத்தை ஆர்வமாக கொண்டே இந்த உலகத்தில் உள்ள நல்லவைகளை அடைந்து கொள்கின்ற நோக்கத்தோடே வணங்குகின்றவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், விளிம்பிலே நின்று கொண்டு இறைவனை வணங்குகின்றார்கள். சும்மா கரையை ஒட்டி நிற்கிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அவங்க நின்று பிடிப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டால் வந்த வழியை பார்த்து திரும்ப பேசிடுவாங்க. ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை வந்தால் அவர்கள் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய கொள்கையிலே நின்று பிடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் அவர்கள் ஹஸீரத் துன்யா வல் ஆখিরা, இன்மையையும் இழந்தவர்கள், மறுமையையும் இழந்தவர்கள். இன்மையையும் இழந்தவர்கள், மறுமையையும் இழந்தவர்கள். அல்லாஹ்வையும் மார்க்கத்தையும் இந்த உலகத்தின் லாபத்திற்காக பயன்படுத்த முயற்சித்தவர்கள். இவர்களுக்கு உலகமும் கிடைக்க மாட்டாது, மறுமையும் கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவ ذلك هو الخسران المبين. இதுதான் the great loss, மிக மோசமான நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மோசமான நஷ்டங்கள். சிலர் இருக்கிறார்கள் அரபி மார்க்கத்தை விட்டு போனவர்கள், சிலர் மார்க்கத்தில் பட்டும் படாமலும் இந்த உலகத்திலே ஜாலியா வாழ்வதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் மார்க்கம் மார்க்கம் என்றும் முழுக்க மார்க்கத்திலே கிடந்து இந்த உலகத்தை மறந்தவர்கள் இருக்கிறார்கள். சலா பள்ளிவாசல் என்றும் மார்க்கம் என்றும் மனைவி மக்களை மறந்து அல்லது தாவா பணி என்று அல்லது ஏனைய இஸ்லாமிய பிரச்சார பணி என்று தொழில்களிலே ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் மீதான நம்பிக்கை இந்த உலகத்திலுமே வாழ வைக்கும் என்கின்ற அல்லாஹ் தஆலா தவக்குலுக்கு சொன்ன விளக்கங்களை சரியாமல் புரிந்து கொள்ளாமல் தான் தவக்குல் வைப்பதாக வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற, முற்றிலும் அல்லாஹ் என்கின்ற கோலத்தில் இந்த உலகத்தில் எந்த தேடலும் இல்லாமல் வாழ்கின்ற சோம்பரிகளும் சிலர் இருக்கிறார்கள். இதையும் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத விடயங்களை வணக்கமாக செய்கின்றவர்கள். அவருடைய எண்ணம் எல்லாம் நிறைய நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான். இவர்களும் நடுநிலை தவறுகிறவர்களாம். அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்து காட்டி இருக்கிறார்களோ அதுதான் வணக்கம். அந்த விடயத்தை மீறி அதிகம் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் நன்மை செய்கின்றவர்கள், மார்க்கத்தில் காட்டாத விடயங்களை இபாதத்தின் பேரால் உருவாக்குகின்ற விதேயவாதிகள், இவர்களும் மார்க்க விடயத்தில் வரம்பு மீறியவர்களாகும். இவர்களும் நடுநிலை தவறியவர்களாகும். இவர்களும் மார்க்கம் சொன்ன அந்த நீதி நியாயமான வாழ்வை விட்டு விலகியவர்களாகும். எனவே நடுநிலை என்பது சத்தியத்தில் நிலைத்து நிற்பதாகும். இன்று சமுதாயத்தில் இப்ப இரண்டு தரப்பும் இருக்கிறது. முற்றாக மார்க்கத்தை ஒதுக்கியவர்கள், ஒதுங்கி வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு தரத்தில் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில், ஆசையில் மார்க்கம் சொல்லாததையெல்லாம் மார்க்கம் என்று செய்கின்ற விதேயவாதிகள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு தரப்பில் எந்த தரப்பிலும் ஒரு மூமின் இருக்க முடியாது. பொதுவாதியாக இருக்க முடியாது. மார்க்கம் சொல்லாததை எல்லாம் செய்து நன்மை அடைந்து கொள்கின்ற அந்த தீவிரவாதியாகவும் அல்லது மார்க்கத்தின் பேரால் அக்கறை கொண்டவர் என்ற பெயரில் மார்க்கத்தின் வரம்புகளை மீறி போகின்ற
ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்க முடியாது. இதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நிதான போக்கிலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கேற்ற மார்க்கம். இஸ்லாம் இந்த உலகத்தின் இயல்புகள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள்கள், இந்த உலகத்தின் சூழல்கள் எல்லாவற்றையும் புரிந்த ரப்புல் ஆலமீனால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். பல்லின சமூகம், பல்மொழி சமூகம், விதமான மக்கள் வாழ்கின்ற சூழலில் இந்த இஸ்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று மிக தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் சொல்கின்ற வழியில் வாழ்கின்ற போதுதான் நிதானமான வாழ்வு கிடைக்கும், சரியான வாழ்வு கிடைக்கும், சத்தியத்தின் வாழ்வு கிடைக்கும். இதை ஒருவர் பொதுபோக்காகவும் பின்பற்றக்கூடாது, கடும்போக்காகவும் பின்பற்றக்கூடாது. மார்க்க விடயத்தில் நடுநிலையாளர்களாக நாம் இப்போது நிற்க வேண்டும். இதற்கு பல விடயங்களை சொல்லலாம். இந்த மார்க்க விடயத்தில் பொதுபோக்கோடு இருக்கின்றவர்களும் அழிந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கை செய்யப்படுவார்கள். மார்க்க விடயத்தில் கடும்போக்கோடு நடந்து மார்க்கம் சொல்கின்ற எல்லையை மீறி போகின்றவர்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் சோதனைக்கும் உள்ளாவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் உலூவ, மார்க்கத்தில் வரம்பு மீறி போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மார்க்க விடயங்களில் வரம்பு தாண்டி போகின்ற விடயத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இய்யாக்கும் வல் உலூவ ஃபித்தீனி ஃபஇன்னமா ஹலக மன் கான கப்லகும் பில் உலூவ ஃபித்தீன். உங்களுக்கு முன்னர் இருந்தவரெல்லாம் அழிந்து போனதெல்லாம் அவர்கள் மார்க்க விடயத்தில் மிதமிஞ்சிய தன்மையாக நடந்து கொண்டதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திற்கும் மனிதனுடைய இயல்பான தன்மைக்கும் ஏற்ற விதத்தில் இந்த இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் நாம் எம் சுய ஆய்வுகளையும், நம் சுய சிந்தனைகளையும், நம் சுய முயற்சிகளையும் செலுத்த நாடினால் நடுநிலையை நாம் இழந்து விடுவோம். இப்படித்தான் நிறைய விடயத்திலே இருக்கிறது. நிறைய பேர் நாம் நடுநிலையை இழந்து தவிர்க்கிறோம், நடுநிலையை இழந்து மாறுகிறோம். இஸ்லாம் ஒவ்வொன்றிலும் ஒரு சஹாபாக்களை, ஒரு தனி மனிதர்கள் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபியை பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு சொன்னால், நபியை பொறுத்தவரையில் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது சொல்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போன்ற மனிதர்தான் என்று சொல்லுங்கள். நான் மனுஷன்தான், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இன்னமா அன பஷரும் மித்லுக்கும் யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுது, உங்களுக்கு வஹி அறிவிக்கப்படாது. ஆனால் நான் உங்களை போன்ற மனிதன் தான். அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன், இலாஹ் நம் அனைவருடைய இலாஹ் ஒருவன் தான். யார்? அல்லாஹ் தான். எனவே அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தின் மனித சமுதாயத்தின் சிறந்த ஒருவராக, சிறந்த ஒரு தூதுவராக அறிமுகப்படுத்துகின்ற அந்த அல்லாஹ், உலகத்தில் அனைத்து பண்பாடுகளும் நிறைந்தவர் என்று அறிமுகப்படுத்துகின்ற அந்த அல்லாஹ், அந்த நபியை அறிமுகப்படுத்துகின்ற போது சொல்கிறான், நான் உங்களை போல மனுஷன் தான். இந்த விஷயத்தில் எல்லை மீறிடாதீர்கள், தனி மனிதர்களிலே எல்லை மீறி போய்விடக் கூடாது. அப்படி எல்லை மீறலின் காரணமாக வரலாற்றில் தோன்றிய நிறைய வழிகேடுகள் இருக்கின்றன. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிலே எல்லை மீறினார்கள், ஷியாக்கள் உருவானார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய விடயத்தில் அவருடைய தரத்தை தாழ்த்தி பேசுகின்ற நாசிபாக்கள், ஆசிபியாக்கள் என்கின்ற அவர்களை இகழ்ந்து அவர்களை பூட்டி பேசுகின்ற ஒரு கூட்டமும் உருவானார்கள். அவர்களை நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்திய, அவர்களுக்கு என்று கொடுத்த சிறப்பை தாண்டி அவர்களை தூக்கவும் தேவையில்லை, அவர்களை தாக்கவும் தேவையில்லை. அவர்களை எப்படி இஸ்லாமும் வரலாறும் சொல்கிறதோ அப்படி பார்த்தால் காணும். இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட வழிகேடுகளுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஒன்று வரம்பு மீறி பூற்றுவது அல்லது வரம்பு மீறி போற்றுவது, தனி மனிதர்கள் எல்லாம் கடவுளாக மாறுவது, இஸ்லாம் வணக்கமில்லை என்று சொன்னதெல்லாம் வணக்கமாக மாறியது. இந்த நடுநிலையை இழந்த தன்மைதான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹலக்கல் முத்தனத்தியோன், கடும்போக்காளர்கள், வரம்பு மீறியவர்கள் அழிந்து போவார்கள், நாசமா போவார்கள் என்கின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இஸ்லாத்தை இஸ்லாம் காட்டிய எல்லைக்குள் என்று நாம் பின்பற்றுவோம். அதுவே சத்தியம். அதை நாம் எல்லைமிடவிடக்கூடாது. குர்ஆன் சுன்னா எதை சொல்லுகிறதோ சொன்ன எல்லைக்குள் என்று நாம் பின்பற்ற வேண்டும். சிலர் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற விடயத்தில் சுன்னாவை மறந்து பித்ஆக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தரத்தில் இவைகள் பித்ஆவை பின்பற்ற கூடாது என்று சொல்லி தாவா செய்த எமக்குள் கூட சுன்னா பித்ஆ எல்லாவற்றையெல்லாம் பித்ஆ என்று வழக்கம் கூட உருவாகி இருக்கிறது. அதிலும் நாம் சிலர் வளமை பெற்றிருக்கிறோம். எது விதத்தில் இல்லையோ அதை விதத்தில் என்கின்ற ஒரு தன்மை நம்மிடத்திலும் சிலர் இடத்தில் இருக்கிறது. நிறைய படிக்க வேண்டும். உதாரணமாக குர்ஆனில் சுன்னாவில் 5 நிலை தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவா ஓதுவதற்கு ஆதாரம் கிடையாது. இது பித்ஆத் என்று நாம் சொல்கின்றோம். அதற்காக ஒரு மனிதர் துவாவே ஓதுவதில்லை, அது கூடாது என்று யாரும் சொல்வது கிடையாது. ஒவ்வொருவரும் அவருடைய தேவைகளை துவா ஓத வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்று சொல்கின்ற மார்க்கம் கிடையாது. இருக்கிறன்னு சொல்றோம். சுபஹுக்கு பின்னால் குனூத் ஓதுவது சுன்னத்தா இல்லையா என்கின்ற விடயம் இருக்கிறது. அதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை, ஓத தேவையில்லை என்று அறிஞர்கள் சொல்லுகிறார். ஆனால் குனூத்துடைய சுபஹு இல்லை என்பதற்காக குனூத்து நாஸிலா, அதாவது நெருக்கடிகள், துன்பங்கள், தொல்லைகள் வருகின்ற போது ஓதப்படுகின்ற அந்த குனூத்தும் இல்லை என்று சிலர் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நிதானம் இழக்கக்கூடாது. உண்மை இல்லை என்பதற்காக எல்லாவற்றையும் இல்லை என்று இழந்து விடக்கூடாது. சத்தியத்தில் நிலையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய திருமணத்தில் சீதனம் வாங்குவது ஹராமா? பெண் வீட்டாரில் ஆண் வீட்டார் நிபந்தனை வைத்து வீடு தர வேண்டும், காணி தர வேண்டும், கடை தர வேண்டும், கார் தர வேண்டும் என்று நிபந்தனைகள் போட்டு பெண் வீட்டாரத்திலே சீதனம் என்கின்ற போர்வையில் சீதனமாகவோ கைக்கூலியாகவோ இதையை வாங்கினால் அது இஸ்லாமிய திருமணத்துக்கு எதிரான ஒரு ஹராமான நடவடிக்கையாகும். பெண்ணுக்கு அவள் கேட்கின்ற மகரை கொடுத்து திருமணம் முடிப்பதுதான் இஸ்லாம் காட்டிய திருமண முறையாகும். இது பிழை. இந்த விடயத்தில் சமுதாயத்தில் நிறைய பேர் வரம்பு மீறி நடக்கிறார்கள். இஸ்லாத்தை மறந்து நடக்கிறார்கள். தாங்கொண்டித்தனமாக நடக்கிறார்கள். இப்படியான விடயங்களில் இருக்கின்றவர்கள் இவர்கள் நடுநிலையை நோக்கி நகர வேண்டும். நடுநிலை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்று காட்டினார்களோ அல்லாஹ் சீதனத்தை எதிர்க்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் சிலர் இஸ்லாம் திருமணத்தின் பேரால் அனுமதித்ததை ஹராமாக்கின்றவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு அவருடைய தந்தை வழியிலே சொத்து இருந்தால் அந்த சொத்தை கூட வேண்டாம் என்று அதை ஹராம் என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லது அதை நேரடியாக சட்டமாக வாயால் பேசாவிட்டால் நடைமுறையில் அந்த பெண்ணை அவள் உடுத்த துணியோடு வருவதை கூட ஹராமாக பார்ப்பவர்கள், அதன் மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த போக்கெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த போக்கெல்லாம் சீதனத்தின் பேரால், திருமணத்தின் பேரால் ஒரு பெண் வீட்டிலே இருந்து நிபந்தனை வைத்து வாங்குவதுதான் சீதனம். எந்த நிபந்தனையோ நிர்பந்தமோ இல்லாத நிலை ஒரு பெண்ணிடத்தில் அவருடைய தந்தை வழியாக வரக்கூடிய சொத்து அந்த பெண்ணுக்கு ஹலாலாகும். அந்த ஹலாலை யாரும் ஹராமாக்க முடியாது. வாரிசுரிமை சொத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு வர வேண்டிய பங்கா. ஆனால் அந்த பங்கை எதிர்பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கிறார். சிலர் அதில் இந்த லூஸ் இடையில திருதாரம் செய்ய நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் வைத்து நாம் பேசவில்லை. ஆனால் மார்க்கத்தின் பேரால் ஒன்றை ஹலாலாக்குவதற்காக இன்னொன்றை ஹலாலாக்க கூடாது. ஒரு தந்தை தன் மகளுக்கு விரும்பிய அன்பளிப்பை எவருடைய எந்த நிர்பந்தமும் இல்லாமல் வசதி இருந்தால் கொடுப்பதை இஸ்லாம் யாருக்கும் கொடுக்கலாம். சமனாக தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதை சீதனத்தை ஹராமாக்குகிறோம், அது ஹராம் என்ற போர்வையில் ஹராமாக்கி விடக்கூடாது. திருமணத்தின் பேரால் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. சிலர் இதிலே பொறுப்போக்காக நடந்து கொள்கிறார்கள், சிலர் கடும்போக்காக நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய விடயத்தில் எப்போதுமே நாம் இஸ்லாம் காட்டிய எல்லை விட்டு தவறிவிடக்கூடாது. நடுநிலையாளர்களாக, நீதமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதமான அவதானிப்பும் கவனிப்பும் இல்லாமல், தேடலும் இல்லாமல், மார்க்கத்தின் பேரால்
மார்க்கத்தை செய்கிறோம் என்ற அடிப்படையில் சிலர் கண்டதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சரியான மார்க்கத்தின் அடிப்படைகள் இஸ்லாம் சொல்கின்ற அந்த ஒழுங்குகளை நோக்கி வர வேண்டும். அதுதான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற அந்த வழிமுறையாகும். அதே போன்ற குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற சகோதரர்கள் அந்த குர்ஆன் சுன்னா சொல்கின்ற எல்லையை மட்டும் நாம் தாண்டி விடாமல் இருக்க வேண்டும். இப்படித்தான் வழிகாட்டு தொடங்கியது. ஷியாவுக்குடைய வழிகள் அப்படித்தான் தொடங்கியது. அலி அல்லாஹு தஆலா இன்று கூட சிலர் ஊற்றுகின்ற நிலை தோன்றி இருக்கிறது. அவருடைய விடயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவரை பற்றி ஆய்வு செய்கின்ற, அவர்களை பற்றி கேவலமாக பேசுகின்ற, கிரிமினல் என்று பேசுகின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. சமுதாயத்தினர் எதை ஆய்வு செய்ய வேண்டும், எதற்காக ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற தேவைகளும் உணர்வுகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை மறுமையை நோக்கிய வாழ்க்கையாகும். அந்த மறுமையை நோக்கிய பாதையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உணர்வுகளுக்கு மீட்டி மீட்டி பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்கின்ற விடயம்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்க சொல்கிறான். இரண்டு வழிகேடுகளை ஒதுக்கிவிட்டு ஒரு வழிகேடை கேட்க சொல்கிறான். ஒரு நேர்வழியை கேட்க சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களை நீ நேரான பாதையில் செலுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ எவருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் வாழ்ந்தவர்கள் தான் அல்லாஹ்வால் அருள்புரியப்பட்டவர்கள். அவர்களுடைய பாதையை எனக்கு காட்டியா அல்லாஹ் என்று இதய சுத்தியாக நடுநிலையாக எந்த சார்பு நிலை இல்லாமல் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனை கேட்கின்ற போது தன் உணர்வை சங்கமிக்க செய்ய வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ அருள் புரிந்த பாதையில், நீ அருள் புரிந்தோர் பாதையில் நீ செலுத்தியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை வைக்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின். கோபத்துக்குள்ளான வழிகட்ட இந்த இரு தரப்பினருடைய பாதையிலும் நீ என்னை செலுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று கேட்கிறோம். சத்தியத்தை நிலைக்க செய்கின்ற ஒரு சரியான பிரார்த்தனை தான். நேர்வழியிலே நிற்பதற்கு நிதானம் தேவை. நேர்வழியிலே நடுநிலையாக நிற்பதற்கு நிதானம் தேவை. நடுநிலையாக வாழ்வதற்கு அறிவு தேவை. அறிவில்லாத இயக்கவாதிகள், அறிவில்லாத மதுகபவாதிகள், அறிவில்லாத தனிநபர் பக்தர்கள் ஒருபோதும் சத்தியத்தை வாழ மாட்டார். அவர்களை ஆளுவதாக அவருடைய வெறிதான் உணர்வுதான் இருக்குமே தவிர மார்க்கம் இருக்க மாட்டார். நாம் அல்லாஹ்விடத்திலே அறிவை கேட்க வேண்டும். ஏனென்றால் நடுநிலையாளர்களாக நிற்பதற்காக. அல்லாஹ்விடத்திலே நாம் மார்க்கத்தின் தெளிவை கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த மார்க்கத்திலே வாழ்வதற்காக. அல்லாஹ்விடத்திலே நாம் எப்போதும் சத்தியத்தின் விளக்கத்தை தான் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த சத்தியத்திலே வாழ்வதற்காக. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 17 தடவை கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஓத வேண்டும் அல்லது செவிமடுக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்கின்ற அந்த துஆவை கொண்டு அந்த ஆயத்திலே சிறிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொருவரையும் கேட்க செய்திருக்கிறார். நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். அந்த அருளை அறிவுள்ளவர்கள், நிதானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் அது. மையலில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு பித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு தான் மார்க்கத்தின் தெளிவை கொடுக்கிறான். அதே மாதிரி குர்ஆனிய அதையை பற்றி சொல்கின்ற போதும் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற பெரும் பாக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நடுநிலையாளர்களா? நடுநிலையாளர்கள் என்றால் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கின்றவர்கள். அந்த மார்க்கத்தை உதாசீனம் செய்துவிட்டு பொதுபோக்காளர்களாக வாழ்கிறோமா, அல்லது அந்த மார்க்கம் சொன்ன அளவையும் மீறி வாழ்ந்து நாம் கடும்போக்காளர்களாக வாழ்கிறோமா என்று நாம் எங்களை நிறுத்து பார்க்க, நிதானமாக நின்று எங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை நாம் நடுநிலையாளர் சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம்.
நாம் நடுநிலையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படியான நடுநிலையாளர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வோம். நடுநிலையாளர்களாக சத்திய மார்க்கத்தில் சரியாக நின்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். மார்க்க விடயத்தை விட்டும் ஒதுங்கி பொடுபோக்காக தாந்தோன்றித்தனமாக